ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். சிவனுக்குரியது ஒரே ராத்திரி, அம்பாளுக்குரியது 9 ராத்திரி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அம்மா எளிய தமிழ் மந்திரத்தை கொடுத்து நமக்கெல்லாம் மன்றத்தை கொடுத்து நீங்கெல்லாம் பஸ் ஏறி போகக்கூடாது, உங்க அருகிலே நான் வருகிறேன்னு உட்காந்துங்கிறான். மன்றத்துக்கு வழிபாடு படிக்க 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 அம்மா கிட்ட ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, இந்த கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டால் பல பிறவிகளில் நீங்க செஞ்ச பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தொப்புள் வழியா போகும். நான் எல்லார்கிட்டும் சொல்லுவேன், எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு பண்ணா இந்த வழிபாடு எப்படி பண்றாங்கன்னா நீங்க சிங்கபெருமா கோயிலில் போய் பாருங்க. அதாவது வில்லு வளைந்தாலும் சொல்லு வளையக்கூடாது, கரெக்டா பண்ணுவார். அது யாரானா இருக்கட்டும், ரூல். குருவின் பாத தரிசனம் ஜோதி தரிசனம் தெய்வ தரிசனத்திற்கு சமன்வாங்க. மகாதீபார்த்தனை பார்த்தாலே எல்லா தோஷம் போயிடும். வழிபாட்டுக்கு வரவங்க லேட் ஆகிட்ட கூட தீபார்த்தனை பார்க்குறீங்க, பெரிய புண்ணியம். குரு பாதத்தை பார்க்கறது அதை விட புண்ணியம். இந்த தொண்டு செய்கிறவங்களை பார்க்குறீங்களா, அதை விட புண்ணியம். அற்புதமாக அம்மாவுக்கு ஊஞ்சல் பண்ணி அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆற்ற மன்றம் உலகத்திலேயே இதாம இருக்கும். பெரிய தெய்வம், கலப்படம் இல்லாத பாசம், தாய் பாசம். இந்த வயிறு குடியிருந்த கோயில் ஒரு நாள் பச்சையோடு இருக்கக்கூடாது. அதனால எல்லாருக்கும் சொல்றேன், தவத்தை விட மேலானது தாய் தகப்பனை பார்ப்பது. நல்லா வழிபாட்டுக்கு வாங்க. தொண்டு செய்தா துண்டு வராது, பணி செய்தா பிணி வராது. 10,000 ரூபாய் கொண்டு போய் உண்டியில் போடுறத விட இந்த 10 பேர் சாப்பிட்ட இலையை எடுத்தீங்கன்னா அதுக்கு பணம் ஈக்குவல் ஆகிடும். அம்மா சொல்றா இல்ல, கருவறை பணி செய்தால் நீ என் அருகில் இருக்கிறாய் மகளே. கருவறை பணி செய்தால் என் அருகிலே இருக்கிறாள், கழிவறை பணி செய்தால் உன் அருகில் நான் இருக்கிறேன். நான் உன் பக்கத்தில் நிற்கிறது நல்லதா, நீ நிற்கிறது நல்லதா? அம்மாவுக்கு தொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உலகத்திலே எது பெரியுதுன்னா தொண்டு தான் பெரியுது. அம்மா என்னைக்கும் கடங்கரையா இருக்க மாட்டா. நீங்க தொண்டு செய்தா உங்களுக்கு கடன்பட்டவள் ஆயிடுவா. அவளை கடங்காரி ஆக்கணும்னா தொண்டு மட்டும் செஞ்சுக்கினே இருந்தீங்கன்னா நீங்க என்ன தப்பு பண்ணாலும் செஞ்ச தொண்டு அவள் கண்ணு முன்னால நிற்கும். நிறைய அற்புதங்கள் அம்மா பண்ணியிருக்கிறா. அவள் என்னென்ன பண்றா அற்புதம்ன்றத உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்தால் வேலை முடிஞ்சதுன்னா விட்டுட்டு பாய் டாட்டான்ட்டு ஓடி போடுறீங்க. அவளை விடவே கூடாது. பரம்பொருளான இந்த பராசக்தி அருள், குரு அருள் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் பரம்பரைக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.